ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுஸ்மிஸ் லைஃப் ஸ்டைல். நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்க நம்புகிறேன். நானும் ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆடி 1 ஸ்பெஷல் தேங்காய் சுடுற பண்டிகை தான். எங்கள் வீட்டில் எப்படி தேங்காய் சுட்டுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் சுடுறதுக்கு ஃபஸ்ட்டு குச்சி தேவைப்படும். அந்த குச்சி தேடிக்கிட்டு தான் நானும் தம்பியும் காட்டில் போய் ஒடிச்சிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். நான் என்னமோ ரோட்டில் நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். தம்பி தான் புதருக்குள்ளே போய் குச்சிலாம் உடச்சிட்டு வந்தான். அந்த குச்சியில் பார்த்திங்கன்னா அங்கங்கே முள் இருந்தது. அது அங்கங்கே கையில் வர குத்திட்டு இருந்தது. 4 குச்சி உடச்சிட்டு வந்திருந்தான். 2 குச்சி சின்னதாக இருக்குது, தேங்காய் சுருகுனால வளைஞ்சிரும் அப்படின்ட்டு திரும்ப இன்னொரு குச்சி உடச்சிட்டு வரேன்ட்டு போயிட்டான். இந்த பழம் யாராவது பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பூனை பழம்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுலாம் நிறையா சாப்பிட்ருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். இந்த ஸ்கூலில் தான் நான் 6th to 12th படித்தேன். மாடல் ஸ்கூல் செட்டிமாங்குறிச்சி. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி தான். நடந்து போனாலே 10 மினிட்ஸில் போயிடலாம். அடுத்து குச்சிலாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அதில் இருக்கிற கிளையெல்லாம் ஒவ்வொன்றா செதுக்கிட்டு இருந்தோம். கிளையெல்லாம் செதுக்கிட்டு அந்த உள்ளே இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒயிட் கலரில் வர வரைக்குமே மேலே இருக்கிற தோல் எல்லாம் செதுக்கிடணும். டோட்டலாக 5 குச்சி உடச்சிட்டு வந்திருந்தோம். 5 குச்சிலையுமே மேலே இருக்கிற கிளை உள்ள அந்த தோல் எல்லாத்தையுமே செதுக்கிட்டோம். தம்பி கொஞ்சம் வெளியே போயிருந்தான். அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்தது தேங்காய் தான் அப்பா பேத்து கொடுத்தாங்க. தேங்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப இளங்காயும் இல்லாமல் ரொம்ப முத்தின காயும் இல்லாமல் நடுத்தரமான காயை எடுக்கணும். ஆனால் எங்களுக்கு என்னமோ முத்தின காய் தான் கிடச்சிது. சரின்னு அந்த காயை எடுத்துக்கிட்டோம். தேங்காயில் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற நாரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த தேங்காயை போட்டு நல்லா தேய்ன்னு தேய்ச்சி எடுக்கணும். அந்த நார் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு ரிமூவ் ஆகிற அளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு தேய்ச்சி வச்சிட்டோம். சின்ன வயசில் தேங்காய் சுடுற பண்டிகைனாலே எல்லாம் ஜாலியாக இருக்கும். ஸ்கூல்லேருந்து சீக்கிரம் வந்து எப்படா தேங்காய் சுடுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அடுத்தது அதுக்கு உள்ளே போடுற திங்ஸ்லாம் அப்போ போய் கடையிலே எல்லாம் செட்டாக கிடைக்குதுன்னு கடையிலே வாங்கிட்டு வந்துட்டார். அவல், நாட்டு சக்கரை, கடலை, எள், அப்புறம் பச்சை பயிறு இதெல்லாம் இருந்தது. தேங்காயில் இந்த 3 கண் இருக்கும் பார்த்திங்களா, அதில் நல்லா பெரிய கண்ணாக பார்த்து அந்த கண்ணை ஓட்டை போட்டுக்கணும். நாங்கள் இந்த இரும்பு தோசை திருப்பியை வச்சு தான் ஓட்டை போட்டுட்டு இருந்தோம். நல்லா தாராளமாக பெரிய ஓட்டையாகவே போட்டுக்கலாம். அப்போ தான் குச்சி உள்ளே நல்லா போகும். அடுத்தது அந்த தேங்காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஒரு கப்பில் எடுத்து வச்சிடணும். லாஸ்ட்டாக தேவைப்படல, அதனால எடுத்து வச்சிட்டோம். அடுத்தது அந்த கடலை, நாட்டு சக்கரை, எள், பச்சை பயிரெலாம் இருந்தது பார்த்திங்களா, அதெல்லாம் எடுத்து உள்ளார போட்டுட்ருந்தோம். குச்சி சும்மா உள்ளார தள்ளனாலும் உள்ளார போகாதுங்க. அதுக்கு வச்சு சுற்றி வச்சு நல்லா அடி நடிச்சிட்டு இருந்தேன். அப்போவுமே எல்லா தேங்காயும் நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்குது. ஏன் தேங்காய் மட்டும் ஆடிட்டு இருந்தது. திரும்பவும் எடுத்து நல்லா சுற்றியில் தட்டுன்னு தட்டிகிட்டு இருந்தேன். தட்டிட்டு ஒரு தட்டத்தில் மஞ்சள் எடுத்து மஞ்சள் கலக்கி அந்த குச்சிக்கும் தேங்காய்க்கும் தடவி விட்டுட்டு இருந்தோம். 4 குச்சிக்கும் தேங்காய்க்குமே தடவி வச்சிட்டோம். நாங்கள் மஞ்சள் தடவிட்டு இருக்கும்போதே அப்பெல்லாம் போய் அடுப்பில் விரவலை எடுத்துகிட்டு வந்து பற்ற வச்சிட்டாரு. அப்படியே பேசிகிட்டே தேங்காய் சுட்டுட்டு இருந்தோம். மகாபாரத போரில் தர்மம் ஜெயிக்கிறதுக்காக தான் தேங்காய் சுட ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கதையெல்லாம் பேசிகிட்டு சுட்டுட்டு இருந்தோம். சுட்டுட்டு இருக்கும்போதே திடீர்னு பார்த்தா என் தம்பி தேங்காயில் நல்லா நெருப்பு பிடிச்சிருச்சு. அவன் எடுத்து பாருங்கள் நெருப்பு பிடிச்சிருச்சுன்னு சுற்றிட்டு இருந்தான். நல்லா எல்லாத்தோட தேங்காயுமே நல்லா வெடிச்சிருச்சு. சரி சுட்டது போடுன்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். உள்ளார பார்த்திங்கன்னா தேங்காய் நல்லாவே வெந்திருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் தேங்காய் சுட்டிங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.